சற்று முன் வெளியான தகவல் ரேஷன் அடைதற்கு முக்கியமான தகவல் வெளியுள்ளது. அது என்ன சொல்ல பார்க்க போகிறோம். நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். பிபிஎல் ரேஷன் கார்டு வைத்திருப்பவர்கள் வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ள பிபிஎல் மக்களுக்கு நிறைய நிதி சிக்கல்கள் உள்ளன. அப்படிப்பட்டவர்களுக்கு ரேஷன் கார்டு வழங்கிய அந்த கார்டுகளின் அடிப்படையில் மத்திய மாநில அரசுகள் பல்வேறு நலத்திட்டங்களை செயல்படுத்தி வருகின்றன. குறிப்பாக ஏழைகளுக்காக மத்திய அரசு பல திட்டங்களை கொண்டு வந்துள்ளது. இப்போது மீண்டும் தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு 3வது முறையாக ஆட்சியில் உள்ளது. சரி, ஏழைகள் கட்டாயம் பெற வேண்டிய 5 திட்டங்களை பற்றி தெரிந்து கொள்வோம். ஆயுஷ்மான் பாரத் யோஜனா என்பது இந்திய மத்திய அரசின் மிகப்பெரிய மருத்துவ காப்பீட்டு திட்டமாகும். இத்திட்டத்தின் கீழ் பிபிஎல் குடும்பங்கள் ஆயுஷ்மான் கார்டுகளை இலவசமாக பெறும் வசதி அளிக்கப்பட்டுள்ளது. அட்டை மூலம் ஏழை குடும்பம் ஆண்டுகளுக்கு ரூபாய் 5 லட்சம் வரை மருத்துவமனைகளில் இலவச சிகிச்சை பெறலாம். உங்களிடம் வெள்ளை ரேஷன் கார்டு இருந்தால் நீங்கள் ஆயுஷ்மான் பாரத் யோஜனாவுக்கு விண்ணப்பிக்கலாம். பணியாளர்கள் பட்டியலில் உங்கள் பெயர் இடம்பெற்றவுடன் நீங்கள் பலன்களை பெறலாம். பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா. ஒவ்வொருவருக்கும் சொந்த வீடு வேண்டும் என்ற கனவு இருக்கும். பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா திட்டத்தின் கீழ் ஏழை குடும்பங்களுக்கு வீடுகள் கட்டுவதற்கு மத்திய அரசு நிதியுதவி வழங்குகிறது. இந்த திட்டத்தின் கீழ் பிபிஎல் குடும்பங்களுக்கு ரூபாய் 1,20,000 வரை மானியம் கிடைக்கும். சமீபத்தில் இத்திட்டத்தின் கீழ் 3 கோடி புதிய குடும்பங்கள் பயன்பெறும் அறிவிப்பை அரசு வெளியிட்டுள்ளது. உங்களிடம் வெள்ளை ரேஷன் கார்டு இருந்தால் இந்த புதிய திட்டத்தை பயன்படுத்தி கொள்ளலாம். பிரதான் மந்திரி உஜ்வாலா யோஜனா திட்டத்தின் கீழ் பிபிஎல் குடும்பங்களுக்கு இலவச எரிவாயு இணைப்புகள் மற்றும் இலவச எரிவாயு அடுப்பு வழங்கப்படுகிறது. மேலும் எரிவாயு நிரப்புவதற்கு அரசு மானியம் வழங்குகிறது. ரீஃபில் செய்தால் 300 வரை மானியம் பெறலாம். பிரதான் மந்திரி உஜ்வாலா யோஜனாவின் 3ஆம் கட்டத்திற்காக விண்ணப்பங்கள் விரைவில் தொடங்கப்படும். இவற்றுக்கு விண்ணப்பித்தால் புதியவர்களுக்கும் இலவச கேஸ் டேங்க் மற்றும் கேஸ் ஸ்டவ் வழங்கப்படும். பிரதான் மந்திரி விஸ்வகர்மா யோஜனா. கைவினைஞர்களின் நலனுக்காக மத்திய அரசு பிரதான் மந்திரி விஸ்வகர்மா யோஜனாவை அறிமுகப்படுத்தியுள்ளது. இத்திட்டத்தின் கீழ் கைவினைஞர்களுக்கு திறன் மேம்பாடு மற்றும் பயிற்சி மற்றும் ரூபாய் 300 லட்சம் ரூபாய் 3 லட்சம் வரை கடனுதவி வழங்கப்படுகிறது. மேலும் கருவிகள் வாங்க ரூபாய் 15,000 வரை நிதி உதவி வழங்கப்படுகிறது. மேலும் பயிற்சியின் போது நாள் ஒன்றுக்கும் ரூபாய் 500 வீதம் பணம் கொடுத்து வருகின்றன. பயிற்சி 5 முதல் 7 நாட்கள் டிஜிட்டல் வழியில் வழங்கப்படுகிறது. அந்தியோதயா அன்ன யோஜனா. பிபிஎல் ரேஷன் கார்டு வைத்திருப்பவர்களுக்கு அந்தியோதயா அன்ன யோஜனா திட்டத்தின் கீழ் இலவச ரேஷன் கிடைக்கும். கொரோனா காலத்தின் தொடங்கப்பட்ட இந்த திட்டத்தை மேலும் 5 ஆண்டுகளுக்கு அரசு நீடித்துள்ளது. இத்திட்டத்தின் கீழ் ரேஷன் கடைகளில் கோதுமை, அரிசி, சர்க்கரை, மண்ணெண்ணெய் ஆகியவற்றை இலவசமாக பெறலாம். இதுபோன்ற பல திட்டங்கள் உள்ளன. இவை அனைத்தையும் மத்திய அரசின் அதிகாரப்பூர்வ இணையதளங்களில் விண்ணப்பித்து பெறலாம். இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மற்றவர்களுக்கு தெரியப்படுத்த ஷேர் செய்யுங்கள்.